இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினமலர் நாளிதழ் மற்றும் ஸ்டாரட்ஸ் நீட் கோச்சிங் சென்டர் இணைந்து நீட் மாதிரி நுழைவுத் தேர்வை மதுரை பசுமலை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியில் இன்று நடத்தினர். காலை 10 மணி முதல் மதியம் 1:15 மணி வரை தேர்வு நடந்தது. ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் தேர்வு எழுதினர். மே 5ஆம் தேதி நாடு முழுக்க நீட் தேர்வு நடக்க உள்ளது. அதில் பங்கேற்க தயாராகி வரும் மாணவர்கள் தங்களை முன்கூட்டியே சுயமாக பரிசோதித்துக் கொள்ளும் நல்ல வாய்ப்பை தினமலர் மற்றும் ஸ்டாரட்ஸ் ஏற்படுத்தி கொடுத்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர். என்னோடய எய்ம் டாக்டர் தான். இன்றைக்கி நான் மாடல் நீட் எக்ஸாம் தினமலர்லேருந்து வச்சுருக்காங்க. அதில் இன்றைக்கி நிறைய மாணவர்கள் இன்றைக்கி தேர்வு எழுதியிருக்கிறாங்க. இந்த எக்ஸாம் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நீட் கவர்மெண்ட் எக்ஸாம் வச்சுருந்தா எப்படி இருந்திருக்குமோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாமாக இருந்துச்சு. இந்த நீட் எக்ஸாம் எழுதுனது மூலயமா எனக்கு நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருந்துச்சு. நாங்கள் நிறையா பேர் இங்கே ஏகப்பட்ட கனவுகளோடு இங்கே நாங்கள் வந்திருந்திருக்கோம். இந்த நீட் எக்ஸாம் மூலயமா எங்களுக்கு எப்படி கொஸ்டின் பேட்டர்ன் வந்திருக்கும், எங்களுடைய ஃபியர்லாம் இங்கே வந்தோடனே ஒரு ஃபியர்லாம் இப்போ எங்களுக்கு ஃப்ரீ ஆச்சு. ஸோ இதெல்லாம் இங்கே நீட் எக்ஸாம் எழுதுறது மூலிமா எனக்கு கிடச்சிருச்சு. பயாலஜி எல்லாருமே பயாலஜி தான் ஃபஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பயாலஜியில் ஜுவாலஜி நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஸோ அதுமாதிரி கெமிஸ்ட்ரியும் அப்படி தான். ஃபிசிக்ஸும் பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஃபிசிக்ஸ் நல்லா அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பயாலஜியில் நான் ஜுவாலஜி ஈஸியாக இருக்குமோன்னு நினச்சேன். ஸோ ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு பரவாயில்ல. கொஸ்டின் பேப்பர் ஈஸி. ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தேன்னா கொஸ்டின் பேப்பர் இஸ் ஈஸி. இந்த தினமலர் ஸ்டாரட்ஸ் நடத்தும் ஒரு நீட் மாடல் எக்ஸாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் எழுத போகிறோம். ஃபஸ்ட் இயர் நீட் எப்படி எழுத போகிறோம், அதாவது இந்த ப்ரெஷர் அந்த டென்ஷன்லாம் இல்லாமல் எப்படி இருக்கும் போது ஒரு இது இருக்குது. ஸோ எல்லா கான்செப்டும் நாங்கள் படிச்சுட்டு வந்தது தான் எங்களுக்கு நல்லா வந்திருக்கு. ஸோ வி வில் கெட் மோர் மார்க்ஸ் இன் நீட் எக்ஸாம். நீட் மாடல் எக்ஸாம் நல்லா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, ஒரு ப்ரெஷர் இல்லாமல் இருக்கிறது, ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெஷர் இல்லாமல் எல்லாம் இருப்பாங்க சார். இதுதான் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த மாடல் எக்ஸாம். நீட் மாதிரி தேர்வு தமிழ், ஆங்கிலம் என 2 மொழிகளில் நடத்தப்பட்டது. மத்திய கல்வி அமைச்சகம் நீட் தேர்வை எப்படி நடத்துமோ அதே போல இந்த நீட் மாதிரி தேர்வு நடத்தப்பட்டது. முதலில் மாணவர்களுக்கு அறைகள் ஒதுக்கப்பட்டன. கேள்வித்தாள் வழங்கப்பட்டதும் மாணவர்கள் OMR ஷீட்டில் பதிலை ஷேட் செய்து தேர்வு எழுதினர். 1 இயர் ரிப்பீட் பண்ணுற கோர்ஸு நீட் எக்ஸாம் தினமலர் நடத்துகிற நீட் மாடல் எக்ஸாம் நாங்கள் எல்லோரும் அட்டன் பண்ணோம். எக்ஸாமுக்கு முன்னாடி ப்ரையராக இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணனால எக்ஸாம் ஃபியர் அதுவும் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி என்ன லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி இருக்கும் அப்படின்றதும் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் நீட் எக்ஸாம் மாடல் டெஸ்ட் எழுத வந்திருக்கேன். இதில் 4 சப்ஜெக்ட்டு: பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. பயாலஜி சொல்ல போனால் ஈஸி, எனக்கு பயாலஜி பிடிக்கும். ஆனால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எனக்கு பிடிக்காததுனால அதை நான் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணலை. பயாலஜி ஓகே தான், அதை ப்ரிப்பேர் பண்ண மாதிரி வந்துருந்துச்சு ஈஸி. நான் எஃபர்ட் போட்டிருந்தா அதை அட்டென்ட் பண்ணியிருந்துருக்கலாம். மற்றபடி கொஷின் ஈஸி தான். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதில் வச்சு நான் நிறையா ப்ரிப்பேர் பண்ணலாம். இதை கான்செப்டை வச்சு நிறையா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபைனாக இருந்துச்சு எக்ஸாம். வந்தது ஒரு யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுது.